இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதற்குமே எதிர்ப்பு குரல்கள் தான் காங்கிரஸ் சைட்ல இருந்து வருது. அதுவும் அவங்க இப்போ திருச்சி வேலுசாமி ஆகட்டும், மாணிக்கம் தாக்கூர் எம்பி ஆகட்டும், எல்லாருமே என்னன்னா பராசக்தியில வந்து காங்கிரஸை வந்து தப்பா சொல்ற மாதிரி இருக்கு, காங்கிரஸ் என்னமோ ஹிந்திக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கு, அப்படிலாம் கிடையாது, இதை வந்து ஆளும் கட்சியோட குடும்பம் தான் எடுத்திருக்கு அப்படின்னு நேரடியாவே தாக்குறாங்க. இங்க மத்திய தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுல குருவி சொல்ற மாதிரி சுட்டு கொன்னீங்கல்ல எல்லாரையும், அப்போ அதை பேச மாட்டாங்களா? உங்களுக்கு ரோஷம் இருந்தால் நீங்கள் ஒரு தனியாக ஒரு படம் எடுங்க, காங்கிரஸுக்கு இதில் பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் ஒரு படம் எடுங்க. இந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ண திணிக்கிறதுல காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று தான். அந்த சம்பவம் நடந்தபோது காங்கிரஸ் பொறுப்பில் இருந்தது. அதனால் வரலாறு சொல்லும்போது காங்கிரஸ் இல்லை, இது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் தான் அவங்க கொண்டு போகிறாங்க இந்த டெல்லியை. அதனால தான் சொல்கிறேன், இதில் பாஜகவும் விஜயும் சேர்ந்து கேம் ஆடுறாங்களான்னு தெரியல. விஜய்க்கே சிபிஐ மேலே நம்பிக்கை கிடையாது. அவரே என்ன சொன்னார், பாஜக ஆர்எஸ்எஸோட கைபொம்மை தான் சிபிஐன்னு ஏற்கனவே பேசியிருக்கார். அப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் முன்னாடி இன்றைக்கி போய் அவர் வந்து சாட்சி சொல்ல போயிருக்கார். திமுகவுக்கு போகிற அந்த மைனாரிட்டி ஓட்டை விஜய் பக்கம் திருப்பி விடுறதுன்னா பாஜகவுக்கு திமுக எதிரின்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும். அதை வந்து பாஜக செய்கிறாங்களா? அவரோட ஜனநாயகம் படமும் வந்து டிலே ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒட்டுமொத்தமாக வந்து விஜயை குறி வைக்கிறாங்களோ பாஜகன்ற ஒரு எண்ணம் வருது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ அது தவைக்காரங்க அப்படி தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக. அதனால் விஜயோடைய மௌனத்துக்கு என்ன காரணம்ன்றது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரும். அவர் வந்து இந்த மௌனமாக இருக்கிறதுனாலே அது ஒரு பெரிய பலம் நினச்சிட்டு இருக்காரு. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக ரொம்பவே அரசியல் களத்தில் பேசக்கூடிய விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. சிபிஐ வந்து சம்மன் அமைச்சிருந்தாங்க, விசாரணைக்காக போயிருக்காரு. எப்போவுமே அவர் நேரத்துக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பேசப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் படங்களுக்கு கரெக்டாக போகிறாரு, மற்ற நிகழ்ச்சிகளுக்கு சரியாக போகிறாரு. ஆனால் இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களுக்கு தாமதமாக போகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுங்கிற விமர்சனம் வச்ச நிலையில் இன்றைக்கி அவங்க 11 மணிக்கு சொல்லியிருந்தாங்க டெல்லிக்கு வர சொல்லி. அதற்கு முன்னதாகவே அவர் போயிட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் இருந்துச்சு. அங்கே அவருக்கான விசாரணை எப்படி இருக்கும், இந்த ஒரு நிகழ்வு எப்படி அடுத்த கட்டத்துக்கு மாறும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு வந்து இது சிபிஐ பொங்கல். இது ஆமாம், எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் அந்த மாதிரி விஜய்க்கு சிபிஐ பொங்கல் ஆகிடுது. ஏன்னா இந்த விசாரணை இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு பொங்கல் வரையும் கூட தொடரும்னு சொல்கிறாங்க. பொறுத்து தான் பார்க்கணும் எவ்வளோ தூரம். ஏன்னா விஜயை பொறுத்த மட்டும் அந்த செப்டம்பர் 27 அந்த இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். கோர்ட்டில் வந்து சிபிஐ ஃபைல் பண்ணலை. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களோ அதுதான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. விஜய்க்கே சிபிஐ மேலே நம்பிக்கை கிடையாது. அவரே என்ன சொன்னார், பாஜக ஆர்எஸ்எஸோட கைபொம்மை தான் சிபிஐன்னு ஏற்கனவே பேசியிருக்கார். அப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் முன்னாடி இன்றைக்கி போய் அவர் வந்து சாட்சி சொல்ல போயிருக்கார். அவர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் சாட்சி சொல்லலை, சம்பவத்தை நேரில் பார்த்த நிலையில் அவர் சாட்சியாக கூப்பிட்டுருக்காங்க. அவர் மேலே குற்றம் சாட்டப்படலை. ஸோ அவர் சொல்கிறத வச்சு இதுக்கான காரணம் என்ன, தள்ளுமுள்ளுக்கான காரணம் என்ன, இறப்புக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆக்சுவலாக விஜய் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, விஜயோ நிர்மல்குமாரோ புஷி ஆனந்தோ சொல்கிற விஷயங்கள் சதி, இதில் திமுக சதி, செந்தில் பாலாஜி சதின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அந்த சதிக்கான ஆதாரங்களை அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அதே சமயம் விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாட்டெல்லாம் 10 மணி நேரம் கரூர்லேயும் விசாரணை பண்ணாங்க, டெல்லியிலையும் விசாரணை பண்ணாங்க. டெல்லிக்கு அவங்களை கூப்பிட வேண்டிய காரணம் என்ன? சென்னையில் ஆஃபீஸ் இருக்கும்போது எதுக்கு டெல்லியில் கூப்பிட்றாங்க? கேட்டால் வந்து அவர் பெரிய நடிகர், இங்கே கூட்டம் கூடிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெளில போகிறாரு, அப்புறம் கூட்டம் கூடுதல் என்னென்ன இருக்குது. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால இதுக்கு அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுனால இதுக்கு பின்னாடி ஏதோ டெல்லியில் கூப்பிட்டு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சுக்களை தவிர்க்க முடியாது. அவரோட ஜனநாயகம் படமும் வந்து டிலே ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒட்டுமொத்தமாக வந்து விஜயை குறி வைக்கிறாங்களோ பாஜகன்ற ஒரு எண்ணம் வருது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ அது தவைக்காரங்க அப்படி தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னதுனால அது குறி வைக்கிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து கடந்த 1 மாதமாக பாஜகவை தீவிரமாக விமர்சிக்கவதே இருந்தார். அவர் ஒன்றிய அரசெல்லாம் முந்தி பேசினார். புதுச்சேரியில் போயிட்டு அந்த கவர்மெண்ட்டை பாராட்டினார். அங்கே பாஜக கவர்மெண்ட் அங்கே இருக்குது, பாஜக கூட்டணியில் இருக்குது, ஆனால் அதை பாராட்டிட்டு வர்றார். இங்கே வந்து சர்ச்செல்லாம் பாதிக்கப்படுது, இந்தியா முழுக்க அடிக்கிறாங்க கிறிஸ்மஸ் போது, கண்டிக்கவே மாட்டேன்றார். ஜோசப் விஜய் கண்டிக்கவே மாட்டேன்றார். அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி அந்த திட்டத்தை பற்றி அது மத்திய அரசு அப்படியே பேரை மாற்றுது, அதையும் கண்டிக்க மாட்டேன்றார். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த திருப்பரங்குன்றம் பிளவுவாத அரசியல், அதையும் கண்டுக்க மாட்டேன்றார். எதையுமே கண்டுக்காத 1 மாதம் அவர் அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருந்தார்னா, ஜனநாயகனுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து அமைதியாக இருந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே பிரச்சனை நடந்திருக்கு ஆக்சுவலாக. அந்த எதிர்பார்த்தபடியே சிபிஐ அவர் கூப்பிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்து என்ன அவுட்கம், என்ன வெளிவரப்போகுது? ஏன்னா இவர் அரசியல்வாதியாக இருக்கார். அரசியல்வாதியாக இருக்கும்போது இவர் வந்து கொள்கை எதிரின்னு பாஜகவை டிக்ளேர் பண்ணியிருக்கார். இவர் வந்து ஓட்டை பிரித்து அதிமுக பாஜகவை பல இடங்களில் ஸ்பாயில் பண்ணுவார்னு அவங்க நினைக்கிறாங்க.
இல்லை சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவர் திமுக ஓட்டை தாங்க எடுப்பார் அப்படின்றாங்க. யார் ஓட்டு எடுக்கிறாரோ இல்லை யாரை ஸ்பாயில் பண்ணுறாரோ தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறிட்டார். தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக மாறிட்டு தாவேக்கா. அவர் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக போயிட்டார். அவர் யார் ஓட்டு எடுக்க போகிறார், அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஏதோ ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு கூடுதுன்னு தெரியும். அப்போது இந்த சூழலில் இந்த விஷயங்களை வச்சுட்டு என்ன பாலிடிக்ஸ் பண்ணலாம், இவர் எப்படி சைலன்ஸ் பண்ணலாம், திமுகவுக்கு போகிற அந்த மைனாரிட்டி ஓட்டை விஜய் பக்கம் திருப்பி விடுறதுன்னா பாஜகவுக்கு திமுக எதிரின்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும். அதை வந்து பாஜக செய்கிறாங்களா இதன் மூலமாக அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ ஏதோ ஒரு அரசியல் இதுக்கு பின்னாடி விளையாடுது. அது என்ன அரசியல்ன்றது நிச்சயமாக இன்னும் ஒரு வாரத்தில் தெரிய வந்துடும். ஆக்சுவலாக இப்போ இவர் வந்து சைலன்ஸாக இருக்காரு, மற்ற எந்த விஷயங்களுக்கும் குரல் கொடுக்கலங்கிறத தாண்டி இவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போதே ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு ட்வீட்டோ இல்லை அவரோட கருத்து ஒன்று தெரிவிக்கிறணுமோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ காரணம் அவரோட ஆதரவாளர்கள் எதிர்கட்சியாக, அதாவது இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மற்றொரு கட்சி, மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட இப்போ ஜனநாயகனுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் எல்லாம் ஒரு அழுத்தம் தான் அப்படிங்கிற ஒரு கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சிபிஐ இங்கே சென்னையிலே வச்சிருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரியா டெல்லிக்கு அழக்கறிக்கிறாங்க, அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக்கணும், இல்லை அங்கே ஒரு பேச்சுவார்த்தையை வைக்கணும், அதுக்காக டெல்லிக்கு கூப்பிடுறாங்கன்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனால் அவர் அமைதியாக தான் இருக்காரு. அவங்க சொல்றதுக்கு எதுக்குமே அவர் ஒரு கண்டனமோ இல்லை இதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அவரோ இல்லை அவர் கட்சி சார்ந்தவங்களோ வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஜனநாயகன்ற படம் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்துக்கிறதா ப்ரொடியூசர் சொல்கிறார். ஸோ நம்ம ஏதாவது சொல்ல போயிட்டு அதனால் இன்னும் படம் டிலே ஆக போகிறது. படம் போட்ட ப்ரொடியூசர் ஒவ்வொரு நாள் டிலே ஆகும்போது அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரும் இல்லை. அதனால் மற்றவங்க பேசினாலும் பரவாயில்ல, நம்ம பேசி சிக்கலில் மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அவங்க சொன்ன கட்டெல்லாம் இவர் எடுத்த கட்டெல்லாம் சரி பண்ணி படத்தை கொடுத்த பிறகு ரிவைசிங் கமிட்டி பார்த்து படத்தை போட்டிருந்தா, இவர் கோர்ட்டுக்கு போகாத இருந்தாலே ரிவைசிங் கமிட்டி பார்த்து படத்தை கொடுத்துருப்பாங்க, பொங்கல் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இவர் கோர்ட்டுக்கு போனது தான் பெரிய விஷயம் ஆச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. கோர்ட்டுக்கே போகாத இருந்தாருன்னா ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்து பொங்கலுக்குள்ளே கூட சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, சொல்ல முடியாது. இவர் கோர்ட்டுக்கு போனதுனால விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அங்கே செலங்கோவெண்ட்டில் வந்து ஒரு சொலிசிட்டர் ஜெனரலே ஆஜராகிறார். இந்த கேஸ் அவ்வளோ முக்கியமான கேஸ் அவங்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக. அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சரி, இவராக போய் மாட்டிட்டார் வலையில். அதான் அந்த வலையை அவங்க பிடிச்சிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. அப்போ இவரை வந்து எப்படி வந்து பயன்படுத்த போகிறாங்கன்றது தான் முக்கியம். உலகமே கண்டிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஈவன் சீஃப் மினிஸ்டர் கண்டிச்சு அறிக்கை விடுறார். அவர் பேர் சொல்லியே தவிர சென்சார் போர்டு, இடி, சிபிஐக்கு அப்புறம் சென்சார் போர்டு ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாங்க பாஜகன்னு சொல்லிட்டார். அப்போது நீங்கள் வாயை திறக்கலைன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கள்ள மௌனம் இருக்குது ஆக்சுவலாக. வாட் இஸ் தட்? ஏன் இந்த மௌனம் உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கிற விஷயம், மர்மம் என்ன ஆக்சுவலாக? உங்கள் மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? நீங்கள் ஏதாவது ஒரு டீலிங் போட்டிங்களா பாஜகவோட? ஒரு டீலிங் போட்டு எனக்கு நீங்கள் இனிமேல் நான் பாஜகவை அட்டாக் பண்ண மாட்டேன் சார், இனிமேல் நான் வந்து திமுக வந்து அட்டாக் பண்ணுவேன், அதனால் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டீலிங் போட்டிருக்கீங்களா? இல்லை பாஜக உங்களை வந்து வலிஞ்சு கூட்டணி கூப்பிடுதா? அது மாதிரி இருக்குல்ல. நீங்கள் கூட்டணிக்கு போகிறது போகாது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கீங்க, பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிற கட்சியோடு எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆனால் தமிழ் இசை போன்றவர்கள்லாம், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க, உங்களை இழுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது அவரோட அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஈல்டு ஆவீங்களா இல்லையா? ஒன்று அவங்க கூட்டணிக்குள்ளே போகணும், இல்லை நீங்கள் பாஜகவை பற்றி எதுவுமே பேசாத இருக்கணும், திமுகவை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணணும், இல்லை உங்களுக்கும் பாஜகவுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்ட உங்களுக்கு திசை திருப்பணும். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குதா அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அதுதான் பேசுபொருளாக இன்றைக்கி இருக்குது. அதனால் விஜயோடைய மௌனத்துக்கு என்ன காரணம்ன்றது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரும். அவர் வந்து இந்த மௌனமாக இருக்கிறதுனாலே அது ஒரு பெரிய பலம் நினச்சிட்ருக்காரு. அவர் மௌனமாக இருக்கிறதுனாலே அவரை பற்றின விமர்சனங்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போகிறது வந்து அவருக்கு எப்படினாலும் ப்ளஸ் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். என்ன காரணம்னா, எவ்வளோ தூரம் தள்ளி போகுதோ அவ்வளோ தூரம் எலெக்ஷனுக்கு அது யூஸ் ஆகும். ஒரு கேம்பெயின் பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட மூவியில் இருக்க டயலாக்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், லிரிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து அது பலம் தான். அந்த படம் எவ்வளோ தள்ளி போகுதோ அது எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்ட நெருங்க பலம் தான் ஒரு விமர்சனமும். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல. இப்போ அந்த டைம் பீரியடுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிடணும், அப்படி இல்லைன்னா எலெக்ஷனுக்கும் அப்புறம் தள்ளி போடணும். ஏன்னா அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன், கேம்பெயின், இந்த மாதிரி டயலாக்ஸ் இருக்கிற படங்கள், அதுவும் அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கும்போது ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வரமுறை இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு நடுவில் இது என்ன முடிவு எடுக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் தான் அவங்க கொண்டு போகிறாங்க இந்த டிலேவை. அதனால தான் சொல்கிறேன், இதில் பாஜகவும் விஜயும் சேர்ந்து கேம் ஆடுறாங்களான்னு தெரியல. ஓகே, அவங்க ஓட்டு பிரிக்கிறது. ஆமாம், இந்த படம் போகும்போது திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கான விஷயங்கள் பாஜக வந்து விஜய் ரொம்ப ஹராஸ் பண்ணுது அப்படின்ற பிக்சரை கிரியேட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை திமுக விஜய் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி ஓட்டு எடுப்பாருன்னு ஒரு பேச்சு இருக்குது.
இப்போ பாஜகவை பிடிக்காதவங்க மைனாரிட்டி மட்டும் இல்லை, மைனாரிட்டிக்கு வெளியிலையும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஓட்டையும் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் விஜய்க்கு எதிராக பாஜக இருக்குன்ற ஒரு அழுத்தம் அழுத்தம் கொடுக்குது. கஷ்டப்படுறாரு. விஜய் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, ஜனநாயகத்துக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற போது விஜய்க்கு பாஜக ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுப்பா அப்படின்னா வந்து பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் திமுகவுக்கு போகிற ஓட்டை நம்ம பாஜகவுக்கு எதிராக போடலாம், அதிமுக பாஜகவுக்கு எதிராக போடலாம், விஜய்க்கு திமுகவுக்கு போட வேண்டாம், திமுக பாஜக எதிர் போட்டு வாங்கிட்டு இருக்கு, நம்ம விஜய்க்கு போடலாம், அப்படி திருப்புற வழி இருக்குல்ல. அதை பாஜகவும் விஜயும் சேர்ந்து செய்கிறாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் ஒரு பேசுபொருளாக இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு ஒரு ஒரு யூகத்தில் தான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே விஜய் பாதிக்கப்பட்ட விஜய் ஏன் குரல் கொடுக்கலன்ற விஷயம் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பல்வேறு கோணங்களில் நம்ம விசாரிக்கிறோம். சரி, விசாரணைங்கிறது 2-3 நாட்கள் கூட நடக்கும், பொங்கல் விடுமுறை அது முடிஞ்சு கூட விசாரணை முடிச்சு அவர் வருவாருங்கிற மாதிரி சொல்றீங்க. அவ்வளோ தூரம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கும் சார் அவர்கிட்ட? ஏன்னா அவர் வந்து மெயினான ஒரு அக்யூஸ்டாவோ இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறப்போ விசாரணைக்கு தான் ஒரு தேர்ட் பர்சனுக்கு கீழே தான் அவரோட பெயர் வந்து இருக்குது. அதுக்குள்ளே அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு மேலே என்ன இருக்குது? இல்லை, அப்போ அப்படி பார்த்தா ஆத ஒரிஜினால்ட்ட ஒரு நாளைக்கு மேலே என்ன இருக்குது, புஷியாக இருந்துட்டு ஒரு நாளைக்கு மேலே என்ன இருக்குது, அந்த மதியாகிட்ட ஒரு நாளைக்கு மேலே என்ன இருக்குது, நிர்மல்குமார்கிட்ட ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 25 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன விசாரிப்பாங்க சொல்லுங்கள்? 50 கேள்வி கேட்பாங்களா, 60 கேள்வி கேட்பாங்களா? அதை கேள்வி கேட்டோன்னா பதில் சொன்னோன்னா டைப் படிப்பாங்க, அடித்து இப்போ சொன்னது கரெக்டாக தான் கைத்து வாங்குவாங்க, இல்லை அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. வேறு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும்? அதுதான் பண்ண முடியும். அதுக்கு அவ்வளோ நேரம் அவங்க சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க, இது மாதிரி பல விஷயம் இருக்கும். ஆனால் 10 மணி நேரம்ன்றது 10 மணி நேரம் விசாரணையாக இருக்காது. இவருக்கும் அதே மாதிரி தான் 10 மணி நேரம்ன்றது முழுக்க விசாரணை. ஆனால் இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறையா இருக்குது. டிசம்பர் மாதம் நீங்கள் வந்து கரூருக்கு போக பிளான் பண்ணியிருந்தீங்க, ஏன் செப்டம்பர் மாதமே போனீங்க? ரெண்டாவது, உங்கள் பஸ்ஸை வந்து நீங்கள் வந்து கூட்டத்துக்குள்ளே 50 மீட்டர் உள்ளே கொண்டு போக வேண்டாம்னு சொன்னாங்க, நீங்கள் 50 மீட்டர் உள்ளே கொண்டு போனீங்க, அதனால தான் தள்ளுமுள் ஏற்பட்டது. ரெண்டாவது, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே மரத்துலேருந்து கீழே ஒழிஞ்சு விழுந்தாங்க, நீங்கள் ஏன் தொடர்ந்து பேசியிருந்தீங்க? ரெண்டாவது, பேச ஆரம்பித்த போது நீங்கள் ஒரு இடத்துல பவர் கட் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, அந்த இடத்துல பவர் கட் ஆன போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஏன் நீங்கள் பேசி நிறுத்தாத நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தீங்க. அதனால் உங்கள் இதுக்கே வந்து செருப்பெல்லாம் வீசி போட்டாங்க, அப்போவும் நீங்கள் அதை அந்த பக்கம் திரும்பாமல் நீங்கள் வந்து பேசிகிட்டே இருந்தீங்க. எப்போ வந்து நீங்கள் வந்து பேச்சை நிறுத்தினீங்க? நீங்கள் எப்போ வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொன்னீங்க, எப்போ வந்து செருப்பை வீசினாங்க? நீங்கள் வந்து பஸ்ஸை வந்து ஜனநாயகம் ஷூட்டிங்கு நீங்கள் பயன்படுத்தினீங்களா? அந்த க்ரௌடை நீங்கள் ஷூட்டிங்காக பயன்படுத்தினீங்களா? அதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் பஸ்ஸை எடுத்துன்னு போனீங்களா? நீங்கள் வந்து இது சதின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் வந்து ஏன் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து 7 மணி நேரம் நீங்கள் வந்து 7 மணிக்கு வர வேண்டிய ஏன் 12 மணிக்கு வந்தீங்க? 12 மணிக்கு வர வேண்டிய 7 மணிக்கு வந்தீங்க. அது மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தை வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு ஏன் குடிநீர் கொடுக்கல, அவங்களுக்கு சாப்பாடு போன்ற விஷயங்கள் ஏன் அரேஞ்ச் பண்ணலை? உங்கள் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? கூட்டத்தை ஏன் நீங்கள் ரெகுலேட் பண்ணாத இருந்தீங்க? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கேள்விகள் அவர் மேலே. ஆம்புலன்ஸ் வந்தபோது நீங்கள் ஏன் வந்து அப்ஜெக்ட் பண்ணீங்க? ஆம்புலன்ஸ் வந்து மயக்கமடைஞ்சவங்களை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் வேடிக்கை தானே பார்த்துருந்தீங்க, அப்போ ஏன் பேச்சை நிறுத்தலை? நீங்கள் ஏன் தொடர்ந்து உங்கள் பேச்சையே நீங்கள் குறியாக இருந்தீங்க? கூட்டத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் கண்டுக்காத இருந்தீங்க? ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீங்கள் உங்களோட தவறான ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்களா? நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து விஜய் மேலே வச்சாங்கன்னா அது விஜய்க்கு பெரிய பின்னடைவாக போகும். இல்லை, இவர் சொல்கிற மாதிரி விஜய் சொல்கிற மாதிரி விஜய் தரப்பு சொல்கிற மாதிரி சதி அப்படின்னு சொன்னார்னா சதிக்கான மெட்டீரியல் இவர் கொடுக்குறோம். எதிர் தரப்பு என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க, இவர் சொல்கிற குற்றஞ்சாட்டால் என்ன பண்ணாங்க, அதுக்கு ஆதாரபூர்வமாக இருக்கா? அப்போ போலீஸ் தரப்பில் என்ன வச்சுருப்பாங்க? உள்ளூர் லோக்கல் சூப்பரண்டா போலீஸு, கலெக்டரு, தாசில்தார் எல்லாமே சாட்சி சொல்கிறான். அப்போ அவன்கிட்ட ஒரு ஆடியோ கேசட் மாட்டியிருக்குன்றாங்க. இந்த கலாட்டா சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ கேசட் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ்கிட்ட மாட்டியிருக்குன்றாங்க. அது விஜய் வந்து மாட்டி விடுன்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதனால் வந்து விஜய் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் சதின்ற விஷயத்துக்கு சிபிஐ உடன்படுதா இல்லையா தெரியாது. உடன்பட்டால் தான் இவருக்கு வந்து, இல்லாட்டி இவருக்கு சிக்கல் வரும். தேர்தல் போது இவருக்கு சிக்கல் வரும். இப்போ உங்களை வந்து தேர்தல் போது ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கணும்னா நீங்கள் தான் சார் தப்பு, நீங்கள் தான் சரியாக அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணல சார்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணான்னா விஜய் மேலே தப்பு வந்ததுன்னா பார்க்குறவன் என்ன பண்ணுவான்? என்னையா இப்படிப்பட்டாலும் இவரால் 41 பேர் செத்து போனான்னு அப்படி ஒரு பிரச்சாரம் வரும்ல. அப்போது விஜய்க்கு வந்து ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கார். விஜய் சொல்கிற மாதிரி சதின்ற விஷயத்தை அவங்க ஏற்றுக்கணும். அதுக்கப்போ அவங்க வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும், சதின்றதுக்கு சாட்சியங்கள்லாம் ரெடி பண்ணணும். அது நடக்குதா இல்லையான்னு தெரியாது. அப்போது விஜய் சரியான இடத்துல மாட்டிகிட்டு இருக்கார். அவர் சொல்கிற மாதிரி சதின்றதை ஒத்துக்க போகிறாங்களா, இல்லை அவங்க சொல்கிறத இவர் கேட்காட்டி, அவங்க ஏதோ அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க இவர் கேட்காட்டி இவர் நீங்கள் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களான்றதான் முக்கியம். ஸோ விஜய் சரியான இடத்துல மாட்டின்னு ரொம்ப
அதாவது ஒரு வாட் யூ கால் தட் ஒரு catch 22 பொசிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த சிக்கலில் மாட்டின்னு இருக்காரு. கரெக்டாக மாட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி. சரி, ஓகே சார். இப்போ அவர் அங்கே போயிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாஜக சார்பில். அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கான வேலை தான் இது. தொடர்ந்து ஒரு வேளை அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது, அது குறித்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா ஃபியூச்சரில் இன்னும் ஒரு வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்க்கிறாருங்கிற ஒரு அதிரடியான ஒரு எதிர்பாராத ஒரு தகவல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எதிர்த்தரப்பு வாதங்களும் மற்ற கட்சிகளும் சொல்றாங்க. அந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்படுமா, இல்ல அந்த ஒரு விஷயம் எடுக்க வாய்ப்புகள் வருமா? அந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கப்படுங்க. இப்போ சென்னைனா அது மாதிரி கொடுத்தா உடனே அதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. டெல்லியிலன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து இந்த விசாரணை முடிஞ்ச பிறகு விசாரணையும் போதே அவருக்கு என்னென்ன மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கப்படும், சிபிஐ விசாரிக்கும் போது அவருக்கு பலவித விஷயங்கள் சொல்லப்படும். அவருக்கு அரசியல் ரீதியாகவும் பாஜக தானே மத்திய ஆளுங்கட்சி, அவங்க எப்படி கன்வே பண்ணணும் அப்படி கன்வே பண்ணுவாங்கல்ல சிபிஐ ஆஃபீஸர்ஸ் மூலமாக. அதனால் அவங்க கன்வே பண்ணுவாங்க. ஆனால் இவர் உடன்படுவாரா அந்த கூட்டணிக்குன்றது ஒரு கேள்வி. பாஜக கொள்கை சொன்னவர் வந்து எடுத்த முதல் எலெக்ஷன்லேயே அதை சமரசம் பண்ணிக்கிறாருன்னா அது மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு விளைவை உண்டாக்கும், ஒரு பெர்செப்ஷன் எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது சில கூட்டணிகளில் அரித்மெட்டிக் ஒர்க் பண்ணும், சில கூட்டணிகளில் கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணும், சில கூட்டணிகளில் கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணாது அரித்மெட்டிக் ஒர்க் பண்ணும், மாறி மாறி ஒர்க் பண்ணும், சில ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒர்க் பண்ணும். இப்போ பாஜகவோட இருக்கிறது சில இடத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணாது, சில இடத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணும். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அரித்மெட்டிக் எஃபெக்ட் ஆகும். நீங்கள் இத்தனை இவருக்கு இவ்வளோ வாக்கு இருக்குது, அவருக்கு அவ்வளோ வாக்கு இருக்குது, இவருக்கு இவ்வளோ வாக்கு இருக்குது, சேர்ந்தா வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கெமிஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகும். அதனால் இவர் போய் அங்கே சேருவாரான்றது ஒரு முக்கியமான விஷயம். கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவானால் இவர் தனியாக இருந்தாலே பெட்டர்னு பியூஷ் கோயல் சொல்கிறார். அவரை ரொம்ப அட்டாக் பண்ணாதீங்க, தனியாகவே இருக்கட்டும். அவர் தனியாக இருந்து திமுக ஓட்டை எவ்வளோ தூரம் அவர் பிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதை பண்ணலாம், நம்ம அதை பண்ணாலே நமக்கு வெற்றி வந்துடும். அதனால் அவரை வந்து அதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு அவரை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தலான்றது தான் பியூஷ் கோயல் நினைக்கிற விஷயம். அப்போது இந்த என்கொயரி, இந்த ஜனநாயக விஷயத்தெல்லாம் வச்சு பாஜகவோட எதிர்ப்போட்டுகள் முழுக்க திமுகவுக்கு போகிறத அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்பி அவர் பக்கம் விஜய் பக்கம் விடுறதுக்கு என்ன பண்ணணுமோ, விஜயும் பாஜகவும் கடுமையாக மோதலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படி ஒரு வகை. அதனால் கூட்டணி போய் சேர்ந்தா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத, அது எதிர்பார்த்த பலன் கொடுக்காத போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இதுவே பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜக தனியாக நின்று திமுகவுக்கு போகிற ஓட்டை மேக்ஸிமம் பிரிக்கணும், அதுக்கான வேலைகளை செய்ய முடியுமா? பாஜகவை ரொம்ப அட்டாக் பண்ணாதீங்க, அந்த ஆங்கிளில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே சார். சார், இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, கூட்டணிக்குள்ள பல்வேறு சலசலப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். முக்கியமாக ஒவ்வொரு கூட்டணியிலுமே திமுகவை எடுத்துட்டோம்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்படுமோ, இந்த தேர்தலில் அவங்க பிரிஞ்சிருவாங்களோங்கிற அளவுக்கு அந்த தலைவர்களுடைய பேச்சுகள் எல்லாமே பார்க்க முடியுது. இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதற்குமே எதிர்ப்பு குரல்கள் தான் காங்கிரஸ் சைட்லேருந்து வருது. அதுவும் அவங்க இப்போ திருச்சி வேலுசாமி ஆகட்டும், மாணிக்கம் தாகூர் எம்பி ஆகட்டும், எல்லாருமே என்னன்னா பராசக்தியில் வந்து காங்கிரஸை வந்து தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது, காங்கிரஸ் என்னமோ ஹிந்திக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்குது, அப்படிலாம் கிடையாது, இதை வந்து ஆளும் கட்சியோட குடும்பம் தான் எடுத்திருக்கு அப்படின்னு நேரடியாகவே தாக்குறாங்க. அவங்க படம் குழுவினராக இருக்கக்கூடிய அவங்க திமுக சார்ந்த நபர்கள் எல்லாரையுமே. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்சிகளுக்குள்ள ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது கூட்டணி பிரியறதுக்கான நோக்கத்தை நோக்கி தான் இந்த விஷயங்கள்லாம் போகுதா? காங்கிரஸ் தானே இந்தியை திணிச்சது. இப்போ காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க, காங்கிரஸ் ஆட்சி தான் இந்தியைசேஷன் நடந்தது. காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது திணிச்சு அது போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் தானே ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் முறை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும்னு வாக்குறுதியை நேரு கொடுத்த விஷயம் அப்போ தான் நடந்தது. அப்போ காங்கிரஸ் தானே பொறுப்பு. இந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ண திணிக்கிறதுல காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று தான். அந்த சம்பவம் நடந்தபோது காங்கிரஸ் பொறுப்பில் இருந்தது. அதனால் வரலாறு சொல்லும்போது காங்கிரஸ் சொல்லலாம். நீங்கள் எமர்ஜென்சியை பற்றி பேசும்போது இந்திரா காந்தியை பற்றி பேசாத இருக்க முடியுமா? இல்லை பாபர் மசூதி இடிக்கும் போது அத்வானியை பற்றி பேசாத இருப்பீங்களா? அந்த சரித்திரத்தை நீங்கள் பேச தானே செய்வீங்க. சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசும்போது மகாத்மா காந்தி பற்றி பேசாத இருப்பீங்களா? இல்லை மகாத்மா காந்தி சுட்டுக்கொள்வதை பற்றி பேசாத இருப்பீங்களா? எல்லாத்தையும் பேசுவீங்களா? அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரஸோட பங்கு, அவங்க சென்ட்ரல் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, இங்கே மத்திய தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததில் குருவி சொல்கிற மாதிரி சுட்டு கொன்னீங்கல்ல எல்லாரையும். அப்போ அதை பேச மாட்டாங்களா? உங்களுக்கு ரோஷம் இருந்தால் நீங்கள் ஒரு தனியாக ஒரு படம் எடுங்க, காங்கிரஸுக்கு இதில் பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் ஒரு படம் எடுங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துருக்குங்க மத்தியிலையும் மாநிலத்திலையும். அதனால் படம் வரலாற்று படம் அப்படி தான் இருக்கும். ஒரு வரலாறு நீங்கள் திருச்சி சொல்ல முடியாதுல்ல. திருச்சி சொன்னீங்கன்னா அது வரலாறு கிடையாது. இப்போ வலதுசாரிகள் பல படங்கள் எடுக்கிறாங்க, காஷ்மீர் ஃபைலு, கேரளா ஸ்டோரின்லாம், அதில் பல வரலாறு திருச்சி சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். அது சென்சார் போர்டு அவங்க கையில் இருக்குது, அவங்க பர்மிஷன் வாங்குறாங்க, போகிறாங்க, அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து வரலாறாக சொல்லணும். அது காங்கிரஸுக்கு ஊற்றினா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேளுங்க, அது உங்கள் இஷ்டம். அது திருச்சி வேலுசாமிலாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க அந்தளவுக்கு. மாணிக் தாக்கூர் சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். திருச்சி வேலுசாமிக்கு ஒன்றும் பெரிய கிரெடிட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மாணிக் தாக்கூர் எடுத்துக்கோங்க. ஏன்னா திருச்சி வேலுசாமிக்கு கட்சி தலைமையை அங்கீகாரம் கொடுத்த மாதிரி தெரியல.
மாணிக் தாக்கூரோ வேறு யாரோ சொன்னால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மாணிக் தாக்கூர் ராகுல் காந்திக்கு வேண்டியவர். ஸோ தலைமை சொல்லி தான் அவர் பேசுகிறாரான்னு. அவங்க ஏன் ஆட்சியில் ஏன் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இப்போ திருச்சி வேலுசாமி வந்து எனக்கு வந்து ஆட்சியிலையோ இல்லை எதுலையோ பதவி வேண்டாங்கிறதுனா ஒரு உண்மையான காங்கிரஸ்காரனா தான் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பேசுகிறாரு. எல்லா இடத்துலையும் அவர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கறது நம்மளால பார்க்க முடியுது. எல்லா இன்டர்வியூலையுமே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு வந்து தலைமை வந்து உரிமை கொடுத்துருக்கு, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை பேசுறதுக்கான உரிமை எங்களுக்கு கொடுத்துருக்கு, நாங்கள் வந்து தாவேக்காவை நோக்கி கூட எங்களுடைய கட்சி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இவர் வந்து தொடர்ந்து இதை சொல்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற முக்கியமான எம்பிகளும் சொல்கிறாங்க. ஜோதிமணி கூட காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, அழிவை நோக்கி காங்கிரஸ் செல்கிறது, ஒரு சில சுயலாபங்களுக்காக இது நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ தலைமை அது வந்து செல்வ பிறந்தகை, அவர் லோக்கல் இஷ்யூல செல்வ பிறந்தகை நோக்கி சொன்னாங்க. அவங்க அந்த அழிவை நோக்கி செல்கிறது அவங்களுக்கு லோக்கல் பிரச்சனை, உள்ள இருக்க பிரச்சனை, அவங்களுக்கு லோக்கல்ல கட்சிக்காரங்களோட சில பிரச்சனை, அதனால அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அமைதியா இருக்காங்கன்னா சரி இவங்க பேசட்டும். இப்போ தாவேக்காவை நோக்கி நகர்றதோ இல்லை வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலவுகள் கண்டினியூ ஆகுறதோ பரவாயில்லன்னு தலைமை விட்டு வச்சிருக்காங்களா? வேலுசாமியை விட்டுருங்க, அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அதனால அவர் பேசுறது நம்ம எடுத்துக்க வேண்டாம். மற்ற எம்பிகள் பேசுறதுக்கு மாணிக்கம் தாக்கூர் பேசுறது முக்கியமா எடுத்துக்கணும். இப்போ கேஎஸ் அழகிரியும் பேசினேன், அவரும் பேசினாருன்னா அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் இந்தியா கூட்டணியோட ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆட்சியில பங்கு திமுக கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான்றதான் பாயிண்ட். ஆனா அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து சொல்லிட்டாரு ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு வழக்கம் கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆட்சியில பங்கு திமுக கொடுக்காது. எப்படி அதிமுக கொடுக்காதோ அது மாதிரி தான் அதிமுகவும் பாஜகவும் தான் சொல்றாங்க. அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு, நேத்து கூட அமித்ஷா என்ன சொல்றாரு, ஆட்சியில் பங்குன்றார். நேத்து கத்தால வந்த பேப்பரை பாருங்க, ஆட்சியில் பங்குன்னு கேட்கிறாரு. தொடர்ந்து பாஜக ஆட்சியில பங்கு கேட்கறாங்க. பாஜக எங்க பேசும்போது என்ன சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆட்சியில் பங்குன்னு பேசுறாங்க. அப்போ அதிமுக கேட்டா என்ன சொல்றாங்க, அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். கிட்டத்தட்ட ஸ்டாலின் சொல்லலையே தவிர அவங்க வந்து தனித்தே தான், அவங்க வந்து கூட்டணி பவர் ஷேரிங் ஒத்துக்க மாட்டாங்க. பவர் ஷேரிங் எப்போ ஒத்துப்பாங்கன்னா, சப்போஸ் ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு இழுபறியான நிலைமை வருது வச்சுக்கோங்க, அப்போது இயல்பாகவே கூட்டணி ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு முந்தி மாதிரி 2006 மாதிரி விட்டுற மாட்டாங்க. இந்த தடவை கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் திமுக தனித்தே மெஜாரிட்டி வருது, இல்லை அதிமுக தனித்தே மெஜாரிட்டி வருதுன்னா இந்த ரெண்டு கட்சியும் யாருக்குமே பவர் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஆசை வந்திருக்குன்னா பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும், இந்த சந்திரபாபு நாயுடு ஒரு வழியை காமிச்சிட்டார். அவருக்கு மெஜாரிட்டி வந்துடுச்சு, இருந்தாலுமே வந்து ஜனசேனாவுக்கும் பாஜகவுக்கும் மந்திரி பதவி கொடுத்துட்டாரு. அந்த எக்ஸாம்பிளை வந்து காமிச்சு கேட்குறாங்க. இப்போ ஜார்க்கண்டில் வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. அந்த எக்ஸாம்பிளை வச்சு காங்கிரஸ் கேட்குறாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க தனித்தே மெஜாரிட்டி வந்தாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் அந்த விஷயத்தை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் திமுகவில் வந்து அதிக இடங்கள் கேட்குறது, இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு கேட்கறது, எதை வேணால் நீங்கள் கேளுங்க. அவங்க ஸ்டாலின் சொல்கிறது தான், நீங்கள் எதை வேணால் கேளுங்க, நாங்கள் போடுற குழுவோட வந்து பேசி கேளுங்க, வெளியில் போய் கேட்காதீங்க. வெளியில் குரல் கொடுத்தீங்கன்னா நம்ம கூட்டணி அதுக்கு இமேஜ் டேமேஜ் ஆகுது. அதனால் நீங்கள் எங்கள் குழுவோட வந்து பேசுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, குழுவை நீங்கள் ஜனவரி 15க்குள்ளே முடிங்கன்றாங்க. அதுக்கு ஸ்டாலின் சொல்கிறார், உங்கள் அவசரத்துக்கு நான் பண்ண முடியாது, நாங்கள் வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நாங்கள் குழுவை போடுவோம். குழுவை போட்டு உங்ககிட்ட பேசி உங்களுக்கு உடனே எடுத்து இந்தாங்க 30 இடம் 40 இடம் 50 இடம் கொடுக்க முடியாது. முதல்ல உங்ககிட்ட பேசுவோம், விசிகிட்ட பேசுவோம், சிபிஐட்ட பேசுவோம், சிபிஎம்கிட்ட பேசுவோம், ஒரு ரவுண்டு எங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் பேசுவோம். ஏன்னா நம்பர் மட்டும் முக்கியம் கிடையாது, தொகுதிகளும் முக்கியம். நீங்கள் 40 கேட்பீங்க, அதில் ஒரு தொகுதி இருக்கும், பெரம்பூர்னு ஒரு தொகுதி இருக்கும், அந்த தொகுதி சிபிஎம்மும் கேட்பான், விசிகாவும் கேட்பான், எல்லாம் கேட்பான். நாங்கள் எப்படி 4 பேர் கொடுக்க முடியும்? நாங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட்டை வாங்கிக்கின்னு உங்கள் லிஸ்ட்டை வாங்கிப்போம், அவங்க லிஸ்ட்டை வாங்கிப்போம். அப்புறம் நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம், உங்களுக்கு எங்கெங்கே வின் பண்ண சான்ஸ் இருக்குது, அவருக்கு எங்கெங்கே வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு. அப்புறம் நாங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்கணும், எந்த தொகுதியை கொடுக்கலாம், நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நமக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா அது அடுத்த கட்டமாக தலைவர்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை முடிவு பண்ணுவாங்க. ஒரு 1-2 தொகுதிகளில் பிரச்சனை வந்து அப்படி போவோம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜனவரி 15க்குள்ளே பண்ண முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் ஜனவரி 15க்குள்ளே முடிச்சுட்டா நமக்கு திருப்தியில் வச்சுக்கோங்க, ஆட்சியில் பங்கும் கிடையாது, இடமும் கொடுக்கல வச்சுக்கோங்க, அடுத்த பார்க்கலாம்ல தாவேக்கா. அதனால சீக்கிரம் முடிக்கப்பாங்க. ஐயா நாங்கள் சீக்கிரம் முடிக்க முடியாது, நாங்கள் வழக்கப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தமா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் திமுக போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படியே காங்கிரஸ் போயிட்டு நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, எதிர்கட்சியில் உட்கார எங்களுக்கு கவலை இல்லை அளவுக்கு போகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் வின் பண்ணுவோம், நாங்கள் வந்து பண்ணியிருக்கிற காரியங்கள் காரணமாக வின் பண்ணுவோம், ப்ரோ இன்கம்பன்சி எங்களுக்கு இருக்குது, நாங்கள் வந்து 1.25 கோடி பேருக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம், பல பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, நாங்கள் கீழே எஸ்ஐஆரில் வந்து கீழே வேலை செஞ்சுருக்கோம், ஒவ்வொரு ஓட்டரையும் தனித்தனியாக பார்க்குறோம், 20 குடும்பத்துக்கு ஒரு திமுககாரன் வேலை செஞ்சுட்ருக்கான் கீழே, நாங்கள் வின் பண்ண முடியும் எங்களால், அதனால் நீங்கள் போகிறதுனா போய்க்கோங்க, நீங்கள் உங்களுக்கு தான் நஷ்டம், நீங்கள் போனாலும் நாங்கள் வின் பண்ணுவோம், அப்படியே வின் பண்ண முடியலன்னா நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம். என்னுடைய காலத்தில்
நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டார். ஓகே சார். இப்படி இருக்காரு அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி ஒரு போக்கு இருந்துச்சுன்னா அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஆயிடாதா? ஏன்னா இந்த ஒரு தேர்தல் ரொம்ப முக்கியம் எல்லா கட்சிகளுக்குமே. இப்போ திமுக 2வது முறை வந்தாங்கன்னா அது பெரும் சக்தியாக மாறிடுவாங்க. அடுத்து அதிமுக வராங்க, திமுக இல்லைன்னா இந்த 5 வருஷத்துல அது எப்படி மாறும்னே தெரியாது. அந்த மாதிரி தாவேக்கா வேற புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் எல்லாரும் கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகிறது, கூட்டணி பிடிச்சி வைக்கிறதுங்கிறது தானே சாணக்கியத்தனமாக பார்க்க முடியும் இந்த களத்தில். அவங்க நினைக்கிறாங்க எதிர்க்க வளமான கூட்டணி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஆனால் தாவேக்கா இருக்கிறது ஒரு புதிய தாவேக்கா ஓட்டை பிரிக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து தாவேக்கா வந்து அதிமுக ஓட்டை தான் ரொம்ப பிரிப்பாங்க அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான். அதிமுக ஓட்டை தான் அவங்க பிரிப்பாங்க, நமக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து ஓட்டர் பை ஓட்டர் கான்டாக்ட் பண்ணி நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம கான்டாக்ட் வச்சிருக்கிறதுனால நம்ம ஓட்டை வாங்கிடலாம், நமக்கு ஆதரவு ஓட்டை நம்ம பெற்றுடலாம். நம்ம வந்து அதனால் வந்து தாவேக்கா இருக்கிறது பெனிஃபிட்டாக இருக்குது. அவங்க அதிமுக ஓட்டை திமுக எதிர்ப்பு ஓட்டை அவங்க பிரிப்பாங்க, பெரும்பாலும் அதுதான் பிரிப்பாங்க. நம்ம ஓட்டை வந்து விஜய் பிரிப்பாரான்னா கொஞ்சம் பிரிப்பார், மைனாரிட்டி ஓட்டை பிரிப்பார், ஆனால் பெரிய பாதிக்கிற அளவுக்கு பிரிக்க மாட்டார். ப்ரோ இன்குபன்சின்னு ஒன்று இருக்குது, அந்த ப்ரோ இன்குபன்சியில் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. 2016 ஜெயலலிதாவோட பணியை கையாளுறாரு. ஆனா அவர் வந்து டிஎம்கேவை தான் டைரக்ட் அட்டாக் பண்றாரு. எப்படி அப்போ மக்கள் நல கூட்டணி ஓட்டை பிரிச்சதோ, எப்படி அப்போ மக்கள் நல கூட்டணி ஓட்டை பிரித்து திமுக வின் பண்ணி அதிமுக வின் பண்ணிட்டோ, அந்த மாதிரி விஜய் இப்போ ஓட்டை பிரித்து திமுக வின் பண்ணுறதுக்கு வழி பண்ணுவார். நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எலெக்ஷன் நெருக்கத்தில் எல்லா விதமான விஷயங்களும் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே அஃபிஷியலாகவும் நிறையா பணம் கொடுத்துருக்கோம். ஸோ மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு நிறையா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கானா இருக்குது, ஆனால் அதை கேஷ் பண்ணுறதுக்கான எதிர்கட்சிகள் ஒன்றுபடலை. அது நமக்கு அட்வான்டேஜ்னு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் எலெக்ஷன்ஸ் தான் பார்க்கணும் நம்ம. இப்போ அவங்க அப்படி நினைக்கிறாங்க சார். இன்னொரு பக்கம் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்க இன்னொரு பிரச்சனை நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆல்ரெடி பாமக பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. இப்போ அவர் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதற்கு பின்னாடி திமுகவோட சேருவார் இல்லை, அது ஒரு பெரிய வலுவா இருக்குமா திமுக? அவரை திமுக சேர்க்கறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாது ரொம்ப. ஏன்னா இங்க திருமாவளவன் இருக்காரு, அவங்களுக்கு அது மட்டும் இல்லை, இதுவரையும் இந்த 3 தேர்தலாக திமுக அணி வின் பண்ணிட்டு இருக்காங்க, பாமக இல்லாம ஜெயிக்கிறாங்க. அவங்கள சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு போயிடும். வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு, பட்டியல் நிறுத்த ஒரு ஓட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து 2வது அவங்க பிரிஞ்சிருக்காங்க, பிளவுபட்டு இருக்காங்க. அப்புறம் இனிமேல் அவங்க பலம் இழந்திருக்காங்க, எதுக்கு அவங்கள சேர்க்கணும்? அதனால நிச்சயமாக ராமதாஸ்க்கு வந்து திமுக கூட்டணியில் இடம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி விசிக்கு அப்ஜெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதனால் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக பெரிய பெனிஃபிட் கிடையாது. ஆனால் அதே ராமதாஸ் தனியாக நின்று வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து பிரிப்பார் ஓட்டை. அதுதான் திமுகவுடைய இதாக இருக்குது, ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. எதிர்க்க ஓட்டுக்கள்லாம் பிரியணும், எதிர்க்க சரியான கூட்டணி அமையக்கூடாது, ஓட்டுக்கள்லாம் பிரியணும். தேமுதிகவை முடிஞ்சால் இழுக்கணும் திமுகவில், அங்கே அவங்க அதிமுகவுக்கு போகக்கூடாது. அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க சார்? தேமுதிக அவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க மாநாட்டில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நல்லா பேசினாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க யார் கூட கூட்டணிங்கிறத சொல்லலை. அது என்ன முடிவு எடுப்பாங்க? அதிகபட்சமாக எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை? அவங்கள பொறுத்த மட்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாங்க அவங்க போகிறதா ஒரு ஐடியா இருந்தது. சுதீஷ்லாம் அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன அவங்களுக்கு ஷாக் ஆகிடுதுன்னா, அவங்க ஒரு பெட்டி வச்சு கருத்து கேட்டாங்க எல்லாத்தையும். அதில் மாவட்ட செயலாளர் 83 பேர் ஓட்டு போட்டாங்க, 51 பேர் என்ன பண்ணிட்டாங்க, திமுகவுக்கு போகணுன்ட்டாங்க. அதனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணாத நிறுத்திட்டாங்க. இப்போது அவங்க சொல்கிறபடி கேட்டுட்டு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. திமுக வந்து 5 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க வந்து 15 சீட்லாம் கேட்குறாங்க. அதிமுகலையும் 15 சீட்லாம் கேட்குறாங்க. அதிமுகவும் ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அங்கே அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இருக்கிறதே 2 வேகன்சி தான். அங்கே இவர்களுக்கு கொடுத்துட்டா அதிமுகவுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால் கொடுப்பாங்களான்னு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இவங்க கேட்குற சீட்டும் கிடைக்காது, ராஜ்யசபா சீட்டும் டவுட்டாக இருக்குதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனாலுமே வந்து பிஜேபி இவங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க, எப்படி நம்ம கூட்டணிக்கு வந்துருக்குன்னு பிஜேபி ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவங்க பிஜேபியை பொறுத்த மட்டும் வேறு பல காம்போ ஆஃபர்னு சீட்டு மட்டும் கொடுக்காத வேறு பல விஷயங்களும் சேர்ந்து கொடுக்குறாங்க அவங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு பாஜக சொல்கிறாங்க. திமுக என்ன சொல்லுது, வேறு பல விஷயங்கள் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறோம், ஆனால் சீட்டை மட்டும் நீங்கள் 5க்கு மேலே கேட்காதீங்க, 5 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட அவங்க பேரம் வந்து ஒரு 75% முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. தேமுதிக பேரம் அதில் ஏதாவது ட்ராமாட்டிக்காக பாஜக ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அங்கேருந்து இங்கே வருவாங்களே தவிர மற்றபடி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பாஜக வந்து ப்ரெஷர் பண்ணுறதுன்றது ஒரு அரசியல் கட்சி ப்ரெஷர் கிடையாது, அது வேறு மாதிரி ப்ரெஷர். அது இடி சிபிஐ ப்ரெஷர், அது வெவ்வேறு விதமான அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷருக்கு அவங்க ஈல்டாக வாங்கினா தெரியும். இப்போ தினகரன் போய் அங்கே அதிமுக பாஜக கூட்டணிக்கு மறுபடியும் போகிற மாதிரியான சூழல் இருக்குது. ஏன் போனார்? அவர் அங்கே டெல்லி கூப்பிட்டாங்க, அவர் எந்த விதத்தில் அவருக்கு பேசணுமோ பேசினாங்க, இப்போ அவர் அங்கே போகிறார். தேமுதிக மேலே வழக்கு எதுவும் கிடையாது, இருந்தாலும் பாஜக என்ற கட்சி நேஷனல் லெவலில் ரூல் பண்ணாங்கல்ல, ஸோ எந்த விதத்தில் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால்
இவங்க திமுகவோட கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதிமுகவும் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இப்போ பிரவீன் வந்து பாஜக காங்கிரஸ்ல இருக்க பிரவீன் வந்து விஜய் அவர்களை சந்திச்சாருங்கிறத, பிரவீன் சக்கரவர்த்தி மீட் பண்ணாருங்கிறத ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருக்காரு. அரசியல் பேச்சது இல்லைனாலும் அவங்களுக்கு வேற என்ன பேச்சுவார்த்தை இருந்துற போதுங்கிற விமர்சனம் இருக்கு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்திக்கு விஜய் மேல ஒரு நன்மதிப்பு இருக்கு. அதனால அவங்க வந்து அங்க எங்கோ முரணோ இல்ல பிரச்சனையோலாம் கிடையாது. இது இப்படியே நீண்டு போச்சுன்னா காங்கிரஸ் ஒருவேளை திமுக இருந்து வந்தாங்கன்னா தாவேக்கால போய் இணையறாங்கன்னா அது ஒரு பெரிய பலமாயிடும் தாவேக்காக்கு. மற்ற கட்சிகள் இணையறதுக்கு இது ஒரு வழி மாதிரி ஆயிடும். அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு 20 நாட்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னா அரசியல் களத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்வையே வேற மாதிரியான மாறுறதுக்கான சூழல் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா இல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுங்க? வாய்ப்பு இல்லைன்னா மறுக்க மாட்டேன். அரசியல் வந்து எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. அரசியல் வந்து இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்னு ஒரு பழமொழி இருக்கு. எதெல்லாம் நடக்காத நீங்க இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். மஹபூபா முக்தியோட பாஜக கூட்டணி வைப்பாங்கன்னு தெரியாது. வச்சு ஆட்சியில் 2 வருஷம் இருந்து அதை அவங்களை கவுத்துட்டு இப்போ 370 வந்து இது பண்ணிட்டு என்னவெல்லாம் நடந்து போச்சு இல்லை. இதெல்லாம் எதிர்பார்த்தோமா? என்ன ஐடியாவில் மஹபூபா முக்தியோட கூட்டணி வச்சாங்க? முதல்ல போய் வைக்கிறது, அங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது, அவங்கள கவுக்கிறது, லாங் பிளான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிளான். அது ஆர்எஸ்எஸ் மாதிரிலாம் அப்படி பக்காவாக பிளான் பண்ண முடியாது. பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து அரசியலில் வந்து திடீர்னு கூட்டணி அமையலாம். 96 தேர்தலில் தமாக வெளில வந்தது, காங்கிரஸ்லேருந்து 36 தமாக வந்தது, திமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. திமுக அப்போ வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், தமாக வந்து இன்னும் பெட்டராக போச்சு. ரஜினி வேற ஆதரிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் அரசியலில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ அதிகாரத்தில் பங்கு இல்லை. இப்போது விஜய் தான் வந்து இவருக்கு க்ளோஸு, யாருக்கு ராகுலுக்கு க்ளோஸும் இல்லை. ஸ்டாலினை பற்றி என்ன சொல்கிறார்? எங்கள் அண்ணன் சொல்கிறார். அவர் ராகுலோடையும் விஜயோட ஸ்டாலினோடையும் ராகுல் க்ளோஸாக தான் இருக்கார். அதனால் அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ரேப்போ இருக்கலாம். ஆனால் பாலிசி லெவலில் வரும்போது நான் வந்து கூட்டணிக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அப்படின்லாம் வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்க்குற இடங்களும் நீங்கள் அதிகமாக கொடுக்காத போது அப்போ அவங்க விலகி போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த எலெக்ஷனோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 26 எலெக்ஷனோட அதிமுகங்கிற பைபோலார் பாலிடிக்ஸை தாண்டி விஜயன்ற ஒருத்தர் அங்கே இருக்கார். ஸோ இந்த 2 கட்சியிலையும் அதிருப்தி அடைகிறவங்க இது 2 கட்சியிலும் மாறி மாறி தான் இங்கே இல்லைன்னா அங்கே போவாங்க, அங்கே இல்லைன்னா இங்கே வருவாங்க. இப்போது இன்னொன்று போகிற இடம் ஒன்று இருக்குது, விஜய்ன்ற ஒரு இடம் இருக்குது. அதனால இவங்க கேம் ஆடுறதுக்கு வசதியாக இருக்குது. வேறு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் கடைசி நேரத்தில் நான் விஜயோடய போனேன்னா போனான்னு விட்டுருவாங்க, திமுகவில் விட்டுருவாங்க. ஆனால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துன்றதை தேர்தல் போது தான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான கான்ஸ்டியூயன்ட். அது வந்து நேஷனல் லெவல்லையும் ஒரு இம்ப்ளிகேஷன் உண்டாகும். 22 எம்பிக்கள் வந்து இருக்காங்க, திமுகவில் 22 எம்பிக்கள் இருக்காங்க. அதை வந்து காங்கிரஸ் அலட்சியப்படுத்த முடியாது. அவங்களுக்கு பல விதங்களில் நேஷனல் லெவலில் அவங்க சப்போர்ட் தேவையாக இருக்கும். அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் இதை விட்டு போவாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் அதிருப்தியில் போனாலும் போகிறதுக்கான வாய்ப்புகளை நான் முற்றிலும் மறுக்க மாட்டேன். ஆனால் அது ரொம்ப குறைவான வாய்ப்பு இருக்குது, யோசிப்பாங்க. அதனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. நடந்தால் அது ஒரு மேஜர் ஷிஃப்டாக இருக்கும். வேறு பல கட்சிகளும் அந்த அணியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு. இதுவரையும் விஜய் வந்து கடையை திறந்து வச்சிருக்காரு, யாருமே போகாத இருக்காங்க. அங்கே காங்கிரஸ் போய் காங்கிரஸ் திறந்துட்டாங்கன்னா வேறு பல கட்சிகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அந்த ஷிஃப்ட் நடக்குமான்றது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் நடந்தால் ஆச்சரியப்பட மாட்டேன். ஓகே சார். இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியை தாண்டி இன்னும் அடுத்து என்ன நடக்கும், அடுத்த கட்ட திருப்பங்கள்லாம் இருக்குது. அடுத்த கட்ட திருப்பங்கள் பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். கண்டிப்பாக இந்த 2026 களம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி எங்ககிட்ட ரொம்ப விரிவாகவும் விரைவாகவும் பேசிக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார்.